ஹாய்ங்க. இது டியூஸ்டே மார்னிங் எடுத்த விலாகு. அன்னைக்கு வந்துட்டு சித்தி வீட்லேருந்து ஊருக்கு கிளம்புறேடிங்க. அன்னைக்கு வந்துட்டு சித்தி வந்துட்டு கொஞ்சம் தோசை மட்டும் ஊற்றி தர சொல்லியிருந்தாங்க. வந்துட்டு சரி ஊற்றி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு அப்படியே சித்திக்கிட்ட பேசிக்கிட்டே சித்திக்கு ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன்னா சித்தியை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு எப்போவுமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்தாலே ஒரே ரகலையாக தான் இருக்கும். அரட்டை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படி தான் இருக்கும். அப்படியே பேசிக்கிட்டு சித்திக்கும் தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டு நாங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வந்துட்டு பஸ்ஸும் ஏறியாச்சுங்க. பஸ் ஏறி வந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. என்னோடய தம்பி தங்கச்சிலாம் ஒரு நாள் மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருக்க முடியல, நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஊருக்கு வரணும், அதுக்கப்புறம் இன்னும் 2 டேஸில் சென்னைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி வந்துட்டுருந்தோம். வர வழியெல்லாம் இப்படி தாங்க இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கே. அப்படியே வந்துட்டு தம்பியும் தூங்கிட்டான். அவனும் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தான். நானும் அப்படியே ஃபோன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். சித்தி வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க தம்பி தூங்குறதுனால. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் 2 டேஸில் ஹஸ்பண்டை பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவரை பார்த்தே வந்து ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆகுது. வந்துட்டு பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்களும் மாயவரம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்ன எங்கள் சித்தி விட்டுட்டு என் தங்கச்சி வந்து என்னை பிக்கப் பண்ணிப்பா. சித்தி வந்துட்டு ஊருக்கு போய் கிளம்பிடுவாங்க. பையனும் ஒரு வழியாக முழிச்சிட்டான். அவனும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார் சார். அவரை கூப்பிட்டு பார்த்தேன். அவர் ரொம்ப வந்துட்டு தூக்க கலக்கத்தில் இருந்தார். வீடியோ பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சித்தியும் வந்துட்டு அவன் ஒரு டாய் கேட்டான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு சித்தியும் கிளம்பிட்டாங்கங்க. என் தங்கச்சும் வந்துட்டா. நாங்களும் பஸ் ஏறி வந்துட்டோம். இவர் வந்துட்டு பஸ்ஸில் ஒரே ஆட்டம் தான். அவ்வளோதாங்க விலாக் முடிஞ்சிச்சு. பாய்.